எப்பவுமே வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் ஹெல்த். அந்த மாதிரி ப்ரிமெட்டிவ் மெஷர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி ஏஜிங்கே வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவு காயக்கல்ப மருந்துகள் இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். எப்பவுமே வந்து இம்யூன் சிஸ்டம் நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கு. பட் நம்ம அதை பண்ண விடாமல் ஆன்டிபயோட்டிக் போட்டு போட்டு பழக்கி வச்சுட்டதுனால நிறைய பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. மெடிசனில் வந்து இப்போது இங்கிலீஷ் மெடிசன் பெஸ்ட்டா இல்லை சித்தா பெஸ்ட்டா? இப்போ ஆஸ்துமா ஆகட்டும், வீசிங் ஆகட்டும், முடக்குவாதம் ஆகட்டும், அல்லது வந்து சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் ஆகட்டும், ஃபர்டிலிட்டி இயற்கையான ஃபர்டிலிட்டி நேச்சுரல் ஃபர்டிலிட்டி வைஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து சித்த மருத்துவம் வந்து இருக்கிறதுல இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். வந்து ஒரு வைத்தியம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த வைத்தியத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வாட் எவர் த அதர் ஆல்டர்னேட் சிஸ்டம் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 1 மந்தில் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ பழைய ரிப்போர்ட் எப்படி இருக்குது, புதுசாக எப்படி இருக்குது. அப்போது அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சும் உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லைன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஷிஃப்ட் டு அதர் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம். லாஸ்ட்டாக தான் சித்தாக்கே வராங்க. இப்போ நிறைய மருத்துவத்துக்கு போய் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் எனக்கு சரியாகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாகட்டும் நிறைய விஷயங்களாகட்டும் அனைத்து விதமான நோய்களுக்குமே ஃபைனல் ஆப்ஷனாக தான் வந்து ஒரு சித்த வைத்தியரை நாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். கூலிங் நினச்சிட்டு போயிட்டு கண்ட கலராக கோலாஸ் வாங்கி குடிக்காமல் அப்போதைக்கு வாயில் குடிக்கும்போது கூலிங்காக இருந்தாலும் பாடி ஹீட்டு தான் அதிகமாகுமே ஒழிய உடம்பு வந்து குளிர்ச்சி அடையாது. இப்போ இளநீர், மோர், நொங்கு, அதுக்கப்புறம் தர்பூசணி, வெண்பூசணி ஜூஸு, இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கூலண்ட்டாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு கூலாகும். நான் உங்கள் விஜய் சேது. இன்றைக்கி யார் நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காங்கன்னா டாக்டர் யோக வித்யா தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அதிக விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாக பிறந்துட்டோம் அப்படின்னா ஏன் தான் பொண்ணாக பிறந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதவிடாய் சுழற்சியை பற்றி வந்து அவங்க ஒரு தலையாய பிரச்சனையாக கருதுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 6லேருந்து 60 வயது வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்மையை வந்து நல்லா பாதுகாத்து ஆரோக்கியமாக நீண்ட நாள் ஒரு பெண்மையாக வந்து சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசலாம் இன்னைக்கு. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு பெண்ணாக பிறந்ததுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ஓகே, இப்போது பொண்ணாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை தான். பட் ஒரு சில இந்த மாதிரியான விஷயங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகட்டும் அல்லது சோஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்தந்த டைமில் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பருவத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு சில மன சோர்வுகளை வந்து ஏற்படுத்தும். பட் எந்தளவுக்கு வந்து நம்ம அதை மீறி அதை தாண்டி வரோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சமூகத்தில் எதுவும் கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆம்பளை வந்து அழுவக்கூடாது, விதை வந்து ஏறிக்கும், பொண்ணு தானே அவள் பொட்டை புள்ள அழுதா என்ன, ஸோ நீ அதை வந்து அவனுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கிராமப்புறத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து கொஞ்சம் ஒரு படி வந்து தாழ்த்தி தான் வந்து பேசுகிற விஷயங்களாக இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீடமை வந்து இந்த சிட்டிஸ் ஸ்டைலில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பொண்ணுனா என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அது வந்து ஒரு சேஃப்டி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அவங்களும் உணர்ந்து எந்தளவுக்கு ஒரு பெண்ணுடைய ஃப்ரீடம் சேஃப்டி ப்ரிகாஷியஸாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து லிமிட்டில் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து ஒரு பெண்மையை வந்து ஈஸியாக வந்து ஒரு ஹாப்பியாக வந்து எதிர்கொள்ளும். மேம், உங்கள் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்க்கும்போது நீங்கள் அதிக விஷயம் நல்ல விஷயங்கள் வந்து அதிக பேருக்கு சொல்கிறீங்க. அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் உங்களை பற்றி நாங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொன்னீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மோட்டிவேஷன் ஆகிடும் எங்களுக்கு. ஓகே, இப்போது ஜென்ரலாக வந்து பிறந்த ஊர் ஈரோடு, அங்கேயே ஸ்கூலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் சித்த மருத்துவம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே வந்து சித்த மருத்துவம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ரிஜிஸ்டர்ட் இந்தியன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஒரு சர்டிஃபிகேட், இது ப்ராப்பராக எதுவும் டாக்டர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இல்லை. ஸோ அது கவர்மெண்ட்டில் கொடுக்குறத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சர்டின் ஸ்டேஜில் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் தான் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணணும் பாரம்பரிய வைத்தியத்தை அப்படின்னு சொன்னதுனால எங்கள் ஃபேமிலியில் சொல்லி நான் இதை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சென்னை சாய்ராம் காலேஜில் சித்தா மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் சென்னையிலே வந்து நம்ம கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கிட்ட நான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நான் பார்க்குற விஷயங்கள் இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் இல்லை, ஓகேவா? இப்போது நம்ம ஊர் சைடில் வந்து யாருக்காவது முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனைனா சிம்பிளாக போய் ஒன்று சரி பண்ணி விடுவாங்கள்ல, அந்த அட்மாஸ்பியர் தான் இருக்குது. வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போது நீங்கள் வீட்டில் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது பண்ணாங்கன்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஸோ வீட்டில் பாட்டியா இல்லை அம்மாவா யார் வந்து இந்த சஜஷன் கொடுத்தாரு? ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து பொதுவாகவே எனக்கே வந்து சின்ன வயசுலேருந்து ஹாஸ்பிட்டல் ஃபியர் இருந்துச்சு.
அங்கே போனால் டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எனக்கு ஹாஸ்பிட்டலே வேணாம், வீட்டில் என்ன பண்ணுறது? ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நானே வந்து ப்ராக்டிஸ் ஆனேன். ப்ளஸ் வந்து எப்பவுமே வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் ஹெல்த். அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி ஏஜிங்கே வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அளவு காயகல்ப மருந்துகள் இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். பட் அதர்வைஸ் வந்து வீட்டில் இருந்தபடியே தான் நாங்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை வந்து வீட்லேயே வந்து வைத்தியம் பண்ணி பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸே வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து அறுவை சிகிச்சையோ அதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே ஒழிய, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு ஃபீவர் வந்துருச்சா, எதனால் அந்த ஃபீவர் வருதுன்னா ஒரு கிருமி உள்ளே போகுது, அதை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு சூடு பண்ணி நம்ம பாடியே சூடாகி அதை அழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் நம்ம இப்போ மழை காலமோ இல்லை ஏதாவது சீசன் சேஞ்சஸ் இருக்குது, தண்ணியில் வாட்டரில் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம காய்ச்சி குடிக்கிறோம். அப்போது அந்த மாதிரி ஒரு கிருமி உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம உடம்பு காய்ச்சி அந்த கிருமி அழிக்குது, அதனால் ஃபீவர் வருது. அப்போ அந்த ஃபீவர் வந்து பிரெயினுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு கோல்டு வாட்டர் வந்து அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரியான கஷாயங்களை வச்சே வந்து ஃபீவரை சரி பண்ணுறது. ஏன்னா அதில் சந்தனம் வந்து டெம்பரேச்சரை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் 12-13 ஹெர்ப்ஸ் வந்து போடும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வேர்க்கிறதுக்கு ஒரு ஹெர்பு, பாடி கூலிங் பண்ணுறதுக்கு சந்தனம், அந்த மாதிரி நிலவேம்பு வந்து இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம். அது இல்லாமல் ஏதோ ஒரு கிருமி வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ஜாயிண்ட்டில் வந்து அதுக்கான மருந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். நம்மளோட கிருமி வந்து என்ன டைப் ஆஃப் கிருமின்னு அதை ஆராய்ஞ்சு ஒரு சைடு சூடாகும், இன்னொரு சைடு வந்து எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்து அதுக்கான மெடிசன் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3ஆவது நாள் வரைக்கும் ஃபீவர் வந்து 2 நாளில் சரியாகலை அப்படின்னா உடனே வந்து ஆன்டிபயோட்டிக் போட ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஏற்கனவே மெடிசன் நம்ம வெளியிருந்து எடுக்கிறதுனால இங்கே ஜாயிண்ட்டில் ப்ரிப்பேர் ஆன மருந்து வந்து யூஸ் ஆகாமல் ஜாயிண்ட் பெயின் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது ப்ரிப்பேர் ஆன மருந்து வந்து ஓகே நம்மளால் கிருமி தான் அட்டாக் பண்ண முடியல, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஜாயிண்ட்டே அட்டாக் பண்ணி முடக்குவாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஸோ அடிப்படையாக வந்து ஒரு விஷயம் நம்ம உடம்புல எப்பவுமே வந்து இம்யூன் சிஸ்டம் நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கு. பட் நம்ம அதை பண்ண விடாமல் ஆன்டிபயோட்டிக் போட்டு போட்டு பழக்கி வச்சுட்டதுனால நிறைய பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு இல்லை ஃபஸ்ட்டு எல்லாம் சித்தா யூஸ் பண்ணுறாங்க. சித்தா யூஸ் பண்ணி ப்ராசஸ் கொஞ்சம் பொறுமையாக எடுக்குதுன்றதுனால இங்கிலீஷ் மெடிசன் போயிடுறாங்க. மற்றவங்க வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நீ ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ணுற, இது எனக்கு நல்லா இருக்குது, நான் இந்த டேப்லெட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது, ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது போடும்போது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வைத்தியம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த வைத்தியத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் முட்டி வலியே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். இப்போ யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கா, இல்லை எக்ஸ்ரேயில் வந்து போன் டிஃபார்மிட்டிஸ் எதுவும் இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டரு, சிஆர்பி சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இஎஸ்ஆர் எரித்ரோசைட் செரிமெண்டேஷன், இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டில் வந்து ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ முடக்குவாதத்துக்கு அதெல்லாம் எடுத்து நீங்கள் வச்சுருப்பீங்க டெஃபினட்டாக. அப்புறம் நீங்கள் அலோபதி எடுக்கிறீங்கனாலும் சரி, சித்தா எடுக்கிறீங்கனாலும் சரி, ஹோமியோபதி எடுக்கிறீங்கனாலும் சரி, வாட் எவர் த அதர் ஆல்டர்னேட் சிஸ்டம் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 1 மந்தில் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ பழைய ரிப்போர்ட் எப்படி இருக்குது, புதுசாக எப்படி இருக்குது. அப்போது அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சும் உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லைன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஷிஃப்ட் டு அதர் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம். ஸோ அப்படி சித்த மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து எல்லா சித்த மருத்துவமே தெரியும். லாஸ்ட்டாக தான் சித்தாக்கே வராங்க. இப்போ நிறைய மருத்துவத்துக்கு போய் 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 நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் எனக்கு சரியாகலை, ஃபைலே ரிஜெக்ட் பண்ணி டாக்டர் வந்து என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ரூம்லேருந்து, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதிகமாக ரிஜெக்ட் ஆன ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா குழந்தையின்மையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜாண்டிஸாக இருக்கும். அதாவது நவீன டாக்டர்ஸோ அல்லது வந்து மற்ற ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் டாக்டர்ஸோ நீங்கள் சித்த வைத்தியம் பாருங்கள் அதான் ஜாண்டிஸ்க்கு நல்லதுன்னு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாகட்டும் நிறைய விஷயங்களாகட்டும் அனைத்து விதமான நோய்களுக்குமே ஃபைனல் ஆப்ஷனாக தான் வந்து ஒரு சித்த வைத்தியரை நாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா ஆரம்பத்திலே வந்து வரும்போது தான் சித்த மருத்துவம் ஒரு வேர்லேருந்து ட்ரீட் பண்ணும்போது பெர்மனெண்ட்டாகவே க்யூர் ஆக்கிடும். இத்தனை வருஷத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃபைனல் ஸ்டேஜாக தான் வந்து ஒரு சர்ஜரி வந்து நம்ம வந்து வைக்கணும். எடுத்தோடனே சர்ஜரி அப்படிங்கிறது ஆப்ஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பித்தப்பையில் கல் இருக்குன்னா பித்தப்பை எடுத்துடுறாங்க. கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனை சினைப்பையில் தான் நீர் கட்டி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து சினைப்பை எடுக்கிறாங்க. அப்புறம் திருப்பியும் அடினோமயோசிஸ் பல்கி யூட்ரஸில் கர்ப்பப்பையே பெருசாகுது, கர்ப்பப்பையே தூக்கி போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனாக நம்ம உடம்புலேருந்து வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒன்றுமே மிஞ்சாது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து சர்ஜரி அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுட்டு இனிஷியலாக வந்து சித்தா ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ஆர்கன்ஸையும் பாதுகாக்கும், நிறைய சர்ஜரி வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் சித்தா வந்து ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ கோல்டுக்கு வந்து நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம், பட் ஆனால் ஜஸ்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான், ஓகேவா, ஃபுல்ஃபில்லாக நம்மளால் சரி பண்ண முடியாது. சித்தாவில் வந்து இப்போ கோல்டுன்னு சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் டோட்டலாக சரி பண்ணிடலாம், உங்களுக்கு எந்த ஒரு
அகைன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? கோல்டுக்கு வந்து சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கிருமி உள்ளே போய் அந்த கிருமியை வந்து வெளியே தள்ளுறதுக்கு நம்மளோட நுரையீரலேருந்து மியூக்கஸ் ஃபார்ம் ஆகி ஃப்ளம்மாக வந்து வெளியே தள்ளிகிட்டு இருக்கும். ஸோ அது கிளென்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம விடணும். சளி வந்து மூக்கில் வருதா அதை நிறுத்துறது, திருப்பியும் வந்து இருமலில் சளி வருதா அதை நிறுத்தி வைக்கிறது, இப்படியே நிறுத்தி நிறுத்தி உங்களுக்கு வந்து மூச்சு குழாய்கள் சுருங்குற அளவு உள்ளே இருக்கக்கூடிய சளி வந்து கட்டி ஆயிடுது. அப்போது கடைசியில் வீசிங் ஆஸ்துமான்னு ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே கிளென்சிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, ஸ்கூலில் போகிற குழந்தைங்க கூட மற்றவங்க முன்னாடி சளி ஒழுதுறக்கூடாது. அப்போல்லாம் போது கர்ச்சீஃப்லாம் வந்து ஷர்ட்டில் போட்டு பின் பண்ணி குத்திருப்பாங்க. பின்னுக்குலாம் வச்சு குத்தி அனுப்பிச்சுடுவாங்க ஸ்கூலுக்கு. இப்போ வந்து யாருமே கர்ச்சீஃபே எடுத்துகிட்டு போகிறதில்ல. என்னென்னு கேட்டால் உள்ளே இழுத்துக்கிறாங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சளி வந்து உள்ளே போயிடுது. ப்ளஸ் இருமனாலும் வந்து மற்றவங்க முன்னாடி எங்கே போய் துப்புறது, ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் வந்து டாய்லெட்டுக்கே ரெஸ்ட் ரூம்க்கே விட மாட்டேங்கிறாங்க. யூரின் போனால் அங்கே போய் எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கே விடுறதில்ல. அப்புறம் சளி சிந்துறதுக்குலாம் எங்கே போய் விடுவாங்க, துப்புறது தான் எங்கே விடுவாங்க. அப்போ எல்லாமே விழுங்கி அது வந்து ஒரு கபமாக நுரையீரலில் போய் தங்கி மூச்சு பிரச்சனை, சின்ன குழந்தைங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நெபுலைசர் வைக்கிறது, வீசிங்க்கு வந்து பஃப் வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக்கில் வச்சு விட்றது, அர்ஜென்ட்னா உடனே போய் பஃப் அடிச்சு இது பண்ணுறது வீசிங் ஆஸ்துமாக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கோம். பட் அதர்வைஸ் வந்து கிளென்சிங் நடந்துச்சு, அந்த இடத்துல அவங்க கரெக்டாக மூக்கு சிந்தி அந்த சளியை கிளென்ஸ் பண்ணுறாங்க, இல்லை இருமல் வரும்போது சளியை உடனே துப்புறாங்க, ஏதோ டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட அவங்க வந்து எடுத்து டஸ்ட்பினில் போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிளென்சிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஈஸியாகவே இந்த சளி ட்ரீட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து சளி பிடிக்குது அப்படின்னாவே ஒன்று அவங்களுக்கு வந்து டான்சிலைட்டிஸ் வரும், அடுத்தது தலை வந்து பாரமாக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தேனில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மென்று சாப்பிட்லாம். கொஞ்சம் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் ஃபுட்டு, ஒரு ஸ்பூன் பூண்டு தேன், இல்லை சாறு புழிஞ்சு தேனோட மிக்ஸ் பண்ணி அந்த நாக்கை நீட்ட சொல்லிவிட்டு அந்த டான்சிலைட்டிஸ் மேலே தரலாம். எல்லாருக்குமே டான்சில்ஸ் இருக்கும், அது வீங்கும் போது நாக்கு நீட்டினா நல்லா ஸ்வெல்லிங் 2 சைடும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உள்ளுக்கு தடவி விடலாம். அப்படிலாம் இஞ்சி குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி தேனில் போட்டு அதுவும் அடிக்கடி சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் போயிடும். தொண்டையே புண்ணாக இருக்குது அப்படிங்கும்போது அதிமதுரம், அதுக்கப்புறம் மிளகு இது ரெண்டையும் போட்டு வாயில் அடக்கி உமிழ்நீரை மட்டும் விழுங்கினா அது சரியாகும். அதுக்குன்னு போய் டான்சில்ஸ் வந்துச்சுன்னு டான்சிலைட்டிஸையும் கட் பண்ணி எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே அது கட் பண்ணிடுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த கிருமி வேணால் ஈஸியாக உள்ளே போகும். பட் இங்கேயே நமக்கு வந்து அது போராடுதில்ல, அதை நம்ம விட்டு வைக்கணும்ல. ஏன்னா அதுவே இட்ஸ் அன் இம்யூன் மெக்கானிசம் தான் டான்சில்ஸ். ஸோ அதனால் அதை கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன பூண்டு தேன் விஷயம் மூலமாகவே நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதே போல் தலை பாரமாக இருக்கா, கொஞ்சோண்டு இந்த மஞ்சளை வந்து ஒரு அனலில் வாட்டிட்டு அதை ஃபியூம் வந்து உள்ளே இழுக்கலாம். அதில் சித்த மருத்துவத்தில் நீர்க்கோவை மாத்திரை மாதிரி இந்த இடத்துல எல்லாம் வந்து இஞ்சி சாரில் மிக்ஸ் பண்ணி போடும்போது உள்ளிருக்கூடிய நீர் வந்து அது இழுத்துரும். ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதே ஈஸியாக சரியாகும். ப்ளஸ் இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே தி பெஸ்ட் வந்து நிறைய பல மடங்கு விட்டமின் சி இருக்கிறது நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அவங்க ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கிறது, இல்லை சும்மா போய் மார்க்கெட்டில் போய் நான் நெல்லிக்காய் வாங்க முடியல, நெல்லிக்காய் லேகியம் வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இஷ்யூஸ் போகும். இல்லை வறட்டிருமல் இருக்குது, அவங்க அடிக்கடி சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 சேர்ந்து திரிகடுகு சூர்ணம் தேனில் கலந்து சாப்பிட்லாம். இல்லை ரொம்ப வந்து வீசிங்காக இருக்குது, ப்ராங்கியல் கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, மூச்சு விடும்போதே அவங்களுக்கு வந்து சத்தம் வெளியே கேட்குது அப்படின்னா அதுக்கு வந்து கற்பூராதி சூர்ணம்னு சொல்லி சித்தமத்தில் இருக்குது, அதை வந்து வெத்தலையில் வச்சு, அதில் தாலி சாதி சூர்ணம் இருக்குது, அதையும் வெத்தலையில் வச்சு தேன் ஊற்றி சாப்பிடும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே ஃபுல்லாகவே கபம் நீங்கி அந்த வீசிங் சவுண்ட் நீங்கி நிமோனியா அளவுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நெபுலைசர் வைக்கிற அளவுக்கு போகாது. ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ வீட்டிலேயே வந்து சிம்பிளான ஒரு வீட்டில் இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம் என்னன்னாலும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பயங்கர லேசியாக ஆகிட்டதுனால ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க இன்ஃப்ளூயன்சர், ஸோ இவங்க வந்து எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் இந்த விஷயம் வந்து இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போட்டு அது எத்தனை நாள் ஆச்சோ எவ்வளோ நாள் ஆச்சோ, பட் ஆனால் நம்ம அதை நம்பி வாங்கி யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஒரு சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சுமே வந்து நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ அல்லது அந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கன்சல்ட் பண்ணுறதோ நல்லது. ஏன்னா இப்போது உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டிங்காக பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூட கோலா பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆட் போடுறாங்க. பட் அந்த செலிப்ரிட்டி டெஃபினட்டாக குடிக்க மாட்டாங்க, வீட்டில் ஹெல்த்தியாக ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிப்பாங்க. பட் அது வந்து நம்மளோட மக்கள் வந்து அவங்களோட ஃபேனாக இருப்பாங்க, பட் அவங்களே அதான் குடிக்கிறாங்கன்னு நம்ம குடிச்சிட்டு இருப்போம். பட் டெஃபினட்டாக அவங்க அது வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க கையில் வச்சு குடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தான் தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த சம்மர் சீசனில் நம்ம வந்து கூலிங் நினச்சிட்டு போயிட்டு கண்ட கலராக கோலாஸ் வாங்கி குடிக்காமல் இளநீர், நீர்மோர் இதெல்லாம் தான் உடம்ப குளிர்ச்சி பண்ணும்.
பட் அதெல்லாம் வந்து உடம்பு ஹீட்டு தான் பண்ணும். அப்போதைக்கு வாயில் குடிக்கும்போது கூலிங்காக இருந்தாலும் பாடி ஹீட்டு தான் அதிகமாகுமே ஒழிய உடம்பு வந்து குளிர்ச்சி அடையாது. இப்போ இளநீர், மோர், நொங்கு, அதுக்கப்புறம் தர்பூசணி, வெண்பூசணி ஜூஸு, இந்த மாதிரி வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி கூலண்ட்டாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு கூலிங் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு மைக்ரைன் தலை வலி தான் வந்துச்சு. பட் அதர்வைஸ் எனக்கு வந்து இந்த ஹேர் பிளான்டேஷனில் ரிசல்ட் இல்லை. எனக்கு ஒரு 1 or 2 years லாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது எல்லாமே மறுபடியும் கொட்டி போய் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் வருது, அல்லது வந்து அதுவுமே பெர்மனெண்ட்டாக வந்து நிற்கிறது இல்லை அப்படிங்கும்போது அது பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஹையர் கண்ட்ரீஸில் தான், நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பட் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அந்த டெக்னாலஜி வந்து அப்போ தான் நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே போகும்போது அந்த மெஷினரிஸோ அந்த விஷயத்தையும் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே போய் நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம்.